பேர் கதிர்வேல் குமாரராஜா, நியூயார்க் தமிழ்ச்சங்கத்தோட தலைவர். இன்னைக்கு வந்து முனைவர் மயில்சாமி அண்ணாதுரை ஐயா இருக்காருங்க. அவர் வந்து மூன் மேன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு செல்லமாக டைட்டில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுதான் ஹீஸ் அ மேன் பிஹைண்ட் சந்திராயன் அண்ட் மங்கள்யான், 2 மேஜர் இஸ்ரோவோட ரீசெண்ட் ஹிஸ்டரியினுடைய மைல்ஸ்டோன்ஸில் அவர் கீ ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. இப்போ வந்து நம்ம தமிழ் சங்கம் சார்பாக, நம்ம குழந்தைகள் சார்பாக சில கேள்விகள் கேட்கலான் இருக்கோம். கேள்விக்கு நேராக போயிடலாம். அதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு பெரிய ஒரு நோக்கத்துக்காக இங்கே வந்திருக்கார் அமெரிக்காவுக்கு. ஹூஸ்டன் தமிழ் சேர் அப்படிங்கிற ஒரு தமிழ் இருக்கை, அதனுடைய ரீசனுக்காக இங்கே வந்திருக்காரு. ஸோ அதை பற்றி ஒரு கேள்வி ஆரம்பிச்சுட்டு மற்ற நம்ம மெயின் கேள்விக்கு போயிடலாம். ஐயா வணக்கங்க. நீங்கள் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்ததே ரொம்ப இன்ஸ்பிரேஷன். அதில் வந்து இப்போ ஹூஸ்டன் தமிழ் சேரை சப்போர்ட் பண்ணி நீங்கள் அமெரிக்காவுக்கு வந்திருக்கீங்க. அது கிட்டத்தட்ட நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துட்டையும் சொல்கிறோம். உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவில் ஏன் அதுக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணணும், ஏன் அது இப்போ முக்கியம் அப்படிங்கிறது நீங்கள் பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நமது தாய்மொழியான தமிழ் மிகவும் பழமையானது. அதற்கு சரித்திர வாய்மை வாய்ந்தது. அதை வந்து நாம் மற்றவர்களுக்கு சொல்வதை தாண்டி, நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு செல்வதையும் தாண்டி, அடுத்த தலைமுறை நோக்கிய பயணத்தில் நம்ம இருக்கும் பொழுது தமிழும் அதனுடன் வந்தால் சிறப்பாக இருக்கும். ஆக ஒன்று பழமையை மற்றவர்களுக்கு சொல்வது, நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு சொல்வது, நாமும் அடுத்த தலைமுறைக்கும் தமிழை எடுத்துட்டு நாம் முன்னேறினா சிறப்பாக இருக்கும். அந்த வகையில் நம்ம இன்றைக்கு தமிழ் இருக்கை அதற்கான பணியை செய்ய முடியும்னு நினைக்கிறேன். இன்று விண்வெளி சார்ந்த இது அறிவியலாக இருக்கலாம், நாளைக்கு விண்ணிலேகிய மனிதன் போகக்கூடிய அறிவியலாக இருக்கலாம். அதிலும் கூட தமிழ் அதனுடைய உயரத்தை அடைவதற்கு இது மாதிரியான இருக்கைகள் சிறப்பாக பயனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி உங்களுடைய பர்சனல் இது. இப்போ நீங்கள் நிறையா சாதிச்சிட்டிங்க, ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக உங்களுடைய ஜேர்னி இருந்திருக்கு. உங்களுடைய பயணத்தில் அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி என்னை பொறுத்தளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஓரளவுக்கு நம்ம செஞ்ச மாதிரி இருக்குது. இதை வந்து அடுத்த தலைமுறை கடத்தணும்னா நல்லா இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல நம்ம இப்போ இருக்கிறோம். இப்போது ஒரு 60 வருடங்களுக்கு இருந்ததை விட விண்வெளித்துறையில் இந்தியாவும் அமெரிக்காவும் கிட்டத்தட்ட ஒரு சரிநிகர் சமானமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். இதை வந்து அடுத்த தலைமுறை சரியாக எடுத்துகிட்டு போச்சுன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அது வந்து ராக்கெட் சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லா துறைகளுக்கும் பொதுவானது. அது இப்போ இருக்கக்கூடிய கணினியாக இருக்கலாம், அல்லது தொழில்நுட்பமாக இருக்கலாம், அடுத்து வரக்கூடிய வெப்பநிலை மாற்றத்திற்கான பதிலாக இருக்கலாம். பலதுக்கும் அதனுடைய பயன்கள் சொல்ல முடியும். ஆக இந்த கூட்டு முயற்சியில் நம்ம வந்து சரிநிகர் சமானமாக இயங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்புகளை வந்து நான் நாசா கூட பேசுகிறேன், இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் பேசுகிறேன், தொழில் முனைவர்களும் பேசுகிறேன், அந்த வகையில் அடுத்த தலைமுறை மாணவர்களிடம் பேசுகிறேன். இவர்கள் எல்லாம் வந்து அடுத்த தலைமுறை மாணவர்களை ரெண்டு பக்கமும் ஒன்றாக கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதில் ஓரளவுக்கு நம்ம வெற்றி அடைஞ்சிருக்கிறோம். அந்த வெற்றியை தக்க வச்சு கொண்டு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும்னா அதை வந்து எல்லாருக்கும் சேர்க்கணும் அப்படிங்கிற வகையில் பயணத்தில் இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் நியூயார்க்கில் இருக்கீங்க. நியூயார்க் தமிழ்ச்சங்கம் மிக பழமையான தமிழ்ச்சங்கம் நம்மளுடைய வட அமெரிக்காலேயே. இது வந்து ஃபைனான்ஷியல் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய தமிழர்கள், இந்தியர்களுடைய பங்களிப்பு ரொம்ப இருக்குது இதில். அது பர்டிகுலராக இந்த 19, 20ஆம் நூற்றாண்டு, 21ஆம் நூற்றாண்டில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. நீங்கள் நம்மளுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அதாவது அவங்களுடைய கரியர் இப்போ வந்து நிறையா யோசிச்சுட்ருக்காங்க, டேட்டா சயின்ஸ், ஏஐ அதெல்லாம் வந்துட்டுருக்கு. உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவில் அவங்களுக்கு என்ன மாதிரி அறிவுரைகள் நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க கேரியர் சூஸ் பண்ணுறது? ஏன்னா அது முக்கியமான காலகட்டமாக பார்க்குறேன். உலகளாவில் ஒன்றுது, அதே மாதிரி தனி மனிதனோட வாழ்க்கையில். அந்த வகையில் அடுத்த தலைமுறைக்கு வரக்கூடிய அவர்கள் அடுத்த தலைமுறை நம்பிக்கையாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதுவும் இந்த மாதிரி அமெரிக்க மண்ணில் பிறந்திருக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகள், இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்மளோட குழந்தைகள், அவர்களும் 2 பேரும் சேர்ந்து அடுத்த தலைமுறை நோக்கிய பயணத்தை, இப்போ எப்படி நம்ம நிலவில் நீர் கண்டுபிடிப்பதற்கு இந்தியாவும் அமெரிக்காவினுடைய கூட்டு முயற்சி சரிதாக வந்துச்சோ, அதே மாதிரி அடுத்த தலைமுறை நம்பிக்கையாக எடுத்துகிட்டு போவதற்கு இந்திய அமெரிக்க அடுத்த தலைமுறைகள் 2ம் சேர்ந்து வந்தாங்க சிறப்பாக செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் ஒன்று அவர்களுடைய தொழில் முனைவர்களாக இருக்கலாம், அல்லது தொழில் கட்டமைப்பவர்களாக இருக்கலாம். இரண்டையும் வந்து தமிழ் அப்படிங்கிற ஒரு படைகளை சேரும் பொழுது அவர்கள் சிறப்பாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக நான் பார்க்குறேன். அதை நோக்கிய பயணங்களில் என்னுடைய முயற்சி இருக்குன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியின் நிறைவில் நியூயார்க் தமிழ் சங்கத்தினர் மயில்சாமி அண்ணாதுரையை கௌரவித்தார்கள்.